கைஸ், இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, சி ப்ளஸ் ப்ளஸ்ல இருக்க ஃபார் ஈச் லூப் கான்செப்ட்ட பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார் ஈச் லூப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வெக்டர் ஆர் அரே, சம் செட் ஆர் அன்ஆர்டர்ட் செட் இந்த மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள நம்ம வந்து இட்டரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். வித்தவுட் யூசிங் த இண்டெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அரே ஆர் வெக்டர்ல இட்டரேட் பண்ணா நமக்கு வந்து இண்டெக்ஸ் தேவைப்படும். பட் அது இல்லாம நம்ம வந்து டேரக்ட்டா இட்டரேட் பண்றதுக்கு தான் இந்த ஃபார் ஈச் லூப் யூஸ் ஆகும். ஸோ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டர் ஆஃப் 1, 2, 3 சம்திங் இந்த எலமெண்ட்ஸ் இருக்குன்னா, நான் இப்போ இதில வந்து இட்டரேட் பண்ணா நார்மலா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவேன். பட் அப்படி பண்ணாம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணணும்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இதோட சின்டாக்ஸ் என்னன்னா ஃபார் நார்மலா போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதோட டேட்டா டைப். என்ன டேட்டா டைப்னா இன்டிஜர் ஸோ ஃபர்ஸ்ட்டு டேட்டா டைப். ஆஃப்டர் ஆஃப்டர் தட் நீங்க ஒரு வேரியபிள் டெம்பரரி வேரியபிள் நேம் குடுக்கணும். அந்த வேரியபிள் தான் என்ன பண்ணும்னா, இதுக்கு ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் ஃபெட்ச் பண்ணி காப்பி கிரியேட் பண்ணி அதில ஸ்டோர் பண்ணும். ஸோ அது வந்து வேரியபிள். அதுக்கப்புறம் என்னன்னா, உங்களோட கண்டெய்னர் நேம். ஸோ கோலன் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கண்டெய்னர் நேம். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்க அந்த வேரியபிள் என்ன இருக்குன்னா, இந்த கண்டெய்னர்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்த வேரியபிள் வந்து ஒன் பை ஒன்னா எடுக்கும். ஸோ இப்போ இத நம்ம இந்த கொடுத்துருக்க நம்மளோட டேட்டா டைப்க்கு அப்ளை பண்ணோம்னா, ஸோ டேட்டா டைப் வந்து இன்டிஜர். ஆ இங்க இருந்து நான் வேரியபிள் நேம் வந்து நான் ஐன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் அடுத்தது கண்டெய்னர் நேம் வந்து எனக்கு அரே. ஸோ இப்போ வந்து நான் இத வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா, சாரி. இப்போ நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா, திஸ் வில் பிரிண்ட் த அரே. ஸோ you can see that it is printed the array. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த அரே பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மட்டும் தான் இது யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது வந்து நான் சொன்ன மாரி அன்ஆர்டர்ட் செட், மேப் இந்த மாரி அன்ஆர்டர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில மேப்ல யூஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு தெரியும். மேப்ல என்ன இருக்குன்னா, கீ வேல்யூ பேரா இருக்கும். ஸோ அத எப்படி ட்ரீட் பண்றதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேப் ஆஃப் இன்டிஜர் கமா இன்டிஜர் சம்திங் கிரியேட்டட் லைக் தட். மேப் 1, 2 சம்திங் 2, 3 ஸோ சம்திங் இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மேப்ல இட்டரேட் பண்ணணும்னா, நான் வந்து இன்டிஜர் டேட்டா கிடையாது. இங்க வந்து மேப் எப்பவுமே எப்படி இருக்குன்னா, பேர் அப்படிங்கிற டேட்டா செட்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ என்ன பண்ணலாம்னா, பேர் ஆஃப் இன்டிஜர் கமா இன்டிஜர். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இது வந்து ஒவ்வொரு இந்த பேர் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டா எடுக்கும். இந்த ஐ வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டா இந்த மேப்ல இருந்து எடுக்கும். ஸோ நார்மலா நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி ஐ டாட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ டாட் செகண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஐ டாட் ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா கீ கொடுக்கும். ஐ டாட் செகண்ட் வந்து இதோட வேல்யூ கொடுக்கும். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கா எழுதணும். இதே மாரி இப்போ ஒரு மல்டி லெவல் செட்ஸ், மல்டி லெவல் வெக்டர் இருந்துச்சுன்னா நம்மளால எழுத முடியாது. வெக்டர் ஆஃப் இட் வில் கோ லாங்கர். ஸோ அப்படி இல்லாம நம்ம வந்து இவ்வளோ பெருசா நம்ம எழுதாததுக்கு பதிலா ஆட்டோ அப்படிங்கிற கீவேர்ட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோங்கிற கீவேர்ட் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலிட் பண்ணிரும் டேட்டா டைப்ன்னு. ஸோ நமக்கு வந்து எல்லா டைமும் டிஃபைன் பண்ண தேவையில்ல. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல் திங். ஸோ இத நம்ம ஆட்டோன்னு யூஸ் பண்ணாலும் the output will be same only. So yeah, first one is key and next one is value. ஓகே. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுலயும் ஒரு ப்ராப்ளம். என்னன்னா ஐ டாட் ஃபர்ஸ்ட், ஐ டாட் செகண்ட்ன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத நம்மளால கட் பண்ண முடியுமான்னா கட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இத வந்து அன்பைண்டிங் சம்திங் they will say லைக் தட். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இந்த மாதிரி போட்டீங்க என்ன ஆகும்னா, அது வந்து அன்விராப் ஆயிரும். இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து கீ. 2வது வந்து வேல்யூவா இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ வந்து ஐ வந்து கீய ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஜே வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கும். ஓகே. instead of ij, I can put that like the key and value. So key I put val. So இப்போ இதை நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் it will come like that 1, 2 and 2, 3. So 1 is the key and 2 is the value and 2 is the key and 3 is the value, something like that. So இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து வேற என்னலாம் இதை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெக்டர் இருக்கு. நீங்க நார்மலா இன்புட் வாங்குனீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னா, இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் வாங்கிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 சம்திங் இண்டெக்ஸ். இது வந்து நார்மலா என்ன பண்ணுவோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணி அரே ஆஃப் 5 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இன்புட் வாங்குறதுக்கு. பட் அது யூஸ் பண்ண அப்படி பண்ணாம ஃபார் ஈச் லூப்லேயே வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேரெக்டா வேல்யூ போடுறதுக்கு பதிலா இங்க என்ன பண்றோம்னா, ரெஃபரன்ஸா நம்ம வந்து இட்டரேட் பண்றோம். ஸோ இது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு டைமும் இந்த அரேக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸை ரெஃபரன்ஸா எடுக்கும். ஸோ ஒரிஜினல் எலிமெண்ட்டே எடுக்கும். ஒரிஜினல் வேல்யூவே எடுக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் காப்பி. ஸோ என்ன ஆகும்னா,
இப்போ நீங்க ஏதாவது இதில சேஞ்ச் பண்ணீங்கன்னா, ஒரிஜினல் அரேல சேஞ்ச் ஆகும். ஓகே. நான் இப்ப இதில இன்புட் இங்க வாங்கினோம்னா, இந்த ஒரிஜினல் அரே வாங்கிரும். இன்ஸ்டெட் ஆஃப் த இப்போ வந்து நான் இதில பிளஸ் பண்ணாலும், அது வந்து ஒரிஜினல் அரேலயும் பிளஸ் ஆகும். இப்ப நான் அத ரன் பண்ணா எல்லாமே ஒண்ணு. நான் பிரிண்ட் பண்ணல இத. ஓகே. சம்திங் லைக் தட். ஐ வில் பிரிண்ட் தட். ஓகே. இது வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு எல்லாமே ஒண்ணு ஒண்ணு இருக்கும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜஸ்ட் ஐல தான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ இது ஒரிஜினல்லயே மாறிடுச்சு. ஏன்னா நான் இப்ப Amazon யூஸ் பண்றனால. இப்ப Amazon யூஸ் பண்ணாட்டா என்ன ஆகும்னா, இட் வில் நாட் சேஞ்ச் த ஒரிஜினல். இட் வில் ஒன்லி பிரிண்ட் 00 சம்திங் லைக் தட். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ Amazon என்ன பண்ணும் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போனா நீங்க வந்து இன்புட்ஸ் வந்து யூசர் இன்புட் ரீட் பண்ண முடியல. இந்த மாரி போட்டு ரீட் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா ரீட் ஆயிடும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க ஒவ்வொரு டைம் இன்டெக்ஸ் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. So, for example, 1, 2, 3, 4, 5 something. So, it will print. ஸோ அது வந்து ரீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாரி விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். இது வந்து மல்டி லெவலா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா ரொம்பவே மல்டி லெவல் வெக்டர்ஸ் இந்த மாரி விஷயத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, அதில வந்து நம்ம நெறைய நெஸ்டடா போட்டுட்டு இருக்கும் பட்சத்தில நம்மளுக்கு ஒரு லெவலுக்கு நம்மளால டைப் பண்ண முடியாது. ஸோ அந்த டயத்தில இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ இதுதான் வந்து ஃபாரிச் லூப். ஸோ இது வந்து எப்படி இன்டர்னலா ஒர்க் ஆகுதுன்னா, இட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. ஸோ இட்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். ஸோ இட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் இது பின்னாடி ஒர்க் ஆகுது. ஸோ இட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றது மூலமா இன்னுமே நம்மளால நெறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும் C++ல. ஸோ அத பத்தி நம்ம லேட்டர் வீடியோல பார்க்கலாம். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வேற ஏதாவது எந்த பர்ட்டிகுலர் டாபிக் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதையும் சொல்லுங்க. தேங்க் யூ.